அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூக வலைதளங்களில் விழுந்து நாசமாக கூடிய பெண்கள் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை சொல்லியிருக்கோம். இது சம்மந்தமாக அதிகமாக பேச வேண்டியதில்லை, ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் இதில் எந்த அளவுக்கு கேடுகள் இருக்கிறது, இதில் எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கிறது, இதனால் இந்த சமுதாயம் இந்த அளவுக்கு சீரழிவின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இதை நல்ல வழியில் பயன்படுத்துவதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. தினமும் ஒரு குர்ஆன் வசனங்களை போட்டு மக்கள் அறியும்படியாக செய்யலாம், மார்க்க உபதேசங்களை வெளியிடலாம், அதே மாதிரி ஹதீஸுகளை நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கலாம். அதுபோக சர்ச்சைகளாக வரக்கூடிய விஷயங்களுக்கு தீர்வுகளாக, அதில் ஆர்டிகளாக போடக்கூடிய விஷயங்கள் ஆர்டிகளாக போடலாம். உரை நிகழ்த்தக்கூடிய பெண்களாக இருப்பார்களே, ஆனால் மார்க்கம் சம்பந்தமாக இருந்தால் தன்னுடைய, அதாவது மார்க்கம் சொல்லக்கூடிய மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைத்து கொண்டு அழகான முறையில் மக்களுக்கு உபதேசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கற்கக்கூடிய பாடங்கள், விஷயங்களை தெளிவு பெறக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது, அதை தெளிவுபடுத்துவதற்கு நம்ம அதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி சமையல் குறிப்பு, இன்னைக்கு கணவர்கள்லாம் வாய்க்கு ருசியாக சாப்பிடணுங்கிறதுக்காக ஹோட்டலாக அலைஞ்சு காசு பணத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில், அதுலேயும் இதில் என்னது இப்படியெல்லாம் சமைக்கலாம், இப்படியெல்லாம் கணவனை கவரலாம் என்பதற்கு ஏராளமான விஷயங்கள் போட்டிருக்கிறாங்க. பார்க்குறாங்க, ஆனால் யாரும் செய்யறது கிடையாது. செஞ்சாலும் முதல்ல விளங்காது, அது அப்படி தான் போகும். அப்படி அந்த மாதிரி செஞ்சு கணவனை வெளியில போய் காசு பணத்தை செலவழிக்கிறவங்கிற பேர்ல கெட்டு போறதுக்கு வீட்டிலேயே நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்து அப்படி என்ன செய்யலாம், இதுங்களாம். அது மாதிரி இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு சமையல் குறிப்புகள் தெரியுமே, ஆனால் அடுத்தவர்களுக்கு ஷேர் பண்ணலாம், பகிரலாம். அன்னைக்கு அந்த மாதிரி நிறைய போய்கிட்டு இருக்குது. இந்த என்னது, பெண்கள் கவர்ச்சியாக அந்த பேச்சுகளை அந்த மாதிரி சமையல் குறிப்பு, அப்படி குறிப்பு, இந்த குறிப்பு, இந்த குறிப்பு நிறைய போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மருத்துவ குறிப்பு வரதெல்லாம் 99% பொய்யான விஷயம். அதை கேட்டுலாம் நீங்க என்ன செஞ்சிடாது, அமல்படுத்திடாது. இந்த மருத்துவ குறிப்பு, இந்த வியூவர்ஸ் அதிகமாக வேண்டும் என்பதற்காக, அதாவது சப்ஸ்கிரைபர் அதிகமாக வேண்டும் என்பதற்காக என்ன செய்றாங்க, சும்மா என்னத்தையா வெத்தலையை பாத்திர வேண்டியது, வெத்தலையை எடுத்து இது அதை அப்படி சாப்பிட்டால் இப்படி நிறைய செய்திகள் போகுது. பொய்யான செய்திகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறது. நல்ல விஷயங்களாக என்ன செய்யலாம், அதை நம்ம கொண்டு போகலாம். மார்க்கத்தை மற்றவர்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில, மற்றவர்களும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில, மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய வகையில நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் சமூக வலைதளங்கள் மூலமா இன்னைக்கு மிக சிறந்த ஒரு மீடியாவாக அது இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் மறைக்கப்படக்கூடிய செய்திகள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வரக்கூடியது இந்த சமூக வலைதளங்களின் மூலமாகத்தான். எத்தனையோ செய்தி நிறுவனங்கள், டிவி, தொலைக்காட்சிகள்லாம் மறைச்சிடுறாங்க. இந்த சமுதாயத்துக்கு இழைக்கப்படக்கூடிய அநியாயங்கள்லாம் மறைக்கப்படுகிறது. அதே மாதிரி என்னது, சமுதாயம் செய்யக்கூடிய தியாகங்களும் மறைக்கப்படுகிறது. அதெல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் அவங்க பத்திரிகை ஆசிரியராக மாறிட்டாங்க. அதெல்லாம் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பயன் தருகிறது. பெண்கள் ஒரு ஆண்கள் பேரை வைத்துக் கொண்டோ அல்லது வேற ஏதாவது ஒரு இதை விட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மார்க்க விஷயங்கள் என்ன செய்யலாம், பகிர்ந்து கொள்ளலாம். இப்படி ஏராளமான நல்ல விஷயங்கள் இருக்கு, அதற்கு பயன்படுத்துங்க. அதுக்காக என்ன செய்ய, போனையே பயன்படுத்தக்கூடாது இல்லை, போனையும் யூஸ் பண்ணக்கூடாது இல்லை, கெட்டு போறதுக்கு உண்டான வழியை மூடிடுங்க. ஏன்னா அவன் சைத்தான் சபதம் ஏற்று வந்திருக்கிறான், உங்களை வழி எடுத்து நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன். முன்னாடி உட்காந்து வழி எடுப்பேன், பின்னாடி உட்காந்து இடதுபுறத்துல வலதுபுறத்துல வழி எடுக்காம விட மாட்டான், நரகத்தில் கொண்டு போய் சேர்க்காம விட மாட்டான். அவன் சபதம் எடுத்துட்டு வந்திருக்கிறான். அவனுக்கு கட்டுப்படக்கூடாது, அவனுக்கு கீழ்படுத்திடக்கூடாது, இஸ்லாத்துக்குள்ள முழுமையாக வந்துடும். அதான் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, கூப்பிட்டே சொல்றான், நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, உத்ஹிலு ஃபி ஸில்மி காஃபா, இஸ்லாத்திற்குள்ள முழுமையாக நீங்க நுழைந்து விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக, எதிரியாக இருக்கிறான். நம்மளை எப்படான காத்துக்கிட்டு இருக்கிறான். லேசா அப்படின்னா சரி தூக்கிட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு என்ன செய்யறான் பாக்குறமா இல்லையா, ஹெல்மெட் போட்டுக்கிட்டு லேசா போனா போலீஸ்காரன் கையில் தூக்கிட்டு போறாங்களா இல்லையா, அந்த மாதிரி எப்படான்னு காத்துக்கிட்டு கண் கொத்தி பாம்பாக காத்து கொண்டிருக்கிறான் சைத்தான். எப்படா சருகுவான், எப்படா சபாவம் ஏற்படும், எப்படா ஆசைக்கு வருவான், எப்படா மயங்குவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதுல நம்ம லேசா விழுந்துட்டோமே கொண்டு போய் சேர்த்துருவோம் நரகத்தில் கொண்டு போய். அதனால இது விஷயங்கள்ல கவனமாக இருங்க. சமூக வலைதளங்களை நல்ல விஷயங்களுக்கு, மக்களுக்கு பயன்படக்கூடிய அந்த மாதிரியான மருத்துவ விஷயங்கள், நல்ல விஷயங்கள். அதே மாதிரி நிறைய மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை, உண்மையாக மருத்துவர்கள் அப்படியும் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆலோசனைகளை பாருங்க. அது மாதிரி உங்களுக்கு சின்ன சந்தேகங்களாக இருந்தாலும் அதை தெளிவுபடுத்தக்கூடிய விதத்துல நீங்க சர்ச் இன்ஜின்களை பயன்படுத்தலாம். கூகுளா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அது அதுல கேட்டில்லாக்க அது உங்களுக்கு தெரிய வரும். மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் தெரியும். அவங்க எல்லா சுன்னத் ஜமாத்துக்காரன் போடுறதையும் போடுவாங்க, எல்லாம் வரும். எது நல்லதோ நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். எல்லா விஷயத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு, அதற்கு அதை நம்ம பயன்படுத்துவோம். வழிகேட்டிற்கும், நாசமா போறதுக்கு, நரகத்துக்கு போறதுக்கு அதை பயன்படுத்தாமல் அதுல இருந்து அல்லாஹ்விடத்துல சைத்தானிடம் பாதுகாப்பு தேடா, முதல்ல இந்த சைத்தானிடம் தான் பாதுகாப்பு தேடணும். அந்த மாதிரி நம்ம பாதுகாப்பு தேடி மறுமையில் வெற்றி அடையக்கூடியவர்களா அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.